Hi guys, welcome. So now we are going to see Nasdaq weekly recap. This is the last week of March and combined of first week April. இந்த காரண மாதிரி இருக்கும் 30th March to 3rd April வரைக்கும் பார்க்க போறோம். இந்த வீக் 4 ட்ரேடிங் செஷன்ஸ் தான் நமக்கு குட் ஃப்ரைடே இருக்கிறதுனால ஃப்ரைடே லீவ். ஓகே, தென் as usual ஃபண்டமெண்டல்ஸ் வெரி சிம்பிள். ஒரு வீக்கெண்டில் பி ஸ்டாக்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ மண்டே டியூஸ்டே மார்க்கெட் ஓரளவு ரிலீஃப் ஆகி புல்லிஷாக இருந்தது. எதுக்கு? ஈக்விட்டிஸ்க்கு, ஃபாரெக்ஸ், கரன்சிஸ் அண்ட் கோல்டு எல்லாத்துக்கும். ஓகே, பட் 29 அதாவது 9 PM வெனஸ்டே அமெரிக்கன் டைம்ல ட்ரம்ப் வந்து பேசுறதா சொல்லியிருந்தாரு. வாரோட நடவடிக்கை என்ன பண்ண போறோன்ட்டு. அது நம்மளுக்கு வியாழக்கிழமை காலையிலன்ற மாதிரி வரும். ஒரு 7:30 7 o'clock சம்திங். சரியா? அதுல அவர் வந்து நாங்க ஸ்டோனேஜுக்கே கூப்பிட்டு போயிட்டு போறோம் ஈரான் மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்க போறேன்ட்டாரு. ஸோ அது வந்து நெகட்டிவ் ஃபார் த இண்டெக்ஸ். மார்க்கெட் ஃபுல்லா இறக்கிட்டானுங்க. பட் ஏஷியன் செஷன் அது. சரிங்களா? அன்னைக்கே திருப்பி பவுன்ஸ் பேக்கும் ஆயிடுச்சு. வேற எதுவும் எஸ்கலேஷன் பெருசாக கண்டினியூஷன் இல்லைன்னு. ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் வீக்கு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹை ப்ராபபிலிட்டி டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாள் தான் மார்க்கெட் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. தென் ஈஸி பயாஸ் வீக்குன்னு சொல்லலாம். எதனாலன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் ஸ்டார்ட். டெக்னிக்கல் வியூ, ஐசிடி. சி ஃபார் த டே டைம் ஃப்ரேம் மண்டே ஓப்பன் ஆகும்போதே நமக்கு சிம்பிளாக தெரியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இந்த ஐஆர்எல் போகலாம். ஓகே, ஜஸ்ட் ஐஆர்எல் ஏஆர்எல் தான் மார்க்கெட் அங்கே போகலாம், அவ்வளோதான். எதனாலனா மேஜர் டிபி ஆல்ரெடி கலெக்டட். இந்த வீக்லி லோ கலெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்கியூவில் கலெக்ட் ஆன மாதிரி எம்என்கியூவில் கலெக்ட் ஆகலை. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு எஸ்எம்டி தான். இப்போ பை போகிறதா இருந்தால் எது வரைக்கும் போகலான்றது நமக்கு தெரியணும்ல. இந்த ஐஆர்எல் தான் நம்ம எய்ம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே, அது இல்லாமல் அதுவும் ஐஆர்எலும் கூட. ஸோ கரெக்டாக இருக்கும்ல. நம்ம எய்ம் டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல். இங்கேருந்து செல்ஸ் நமக்கு கிடைச்சா பார்க்கலாம். நாங்கள் போயிட்டு 1 hour நம்ம பார்த்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் டெய்லி மாறிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அங்கே வந்து கிடைச்சா பார்க்கலாம். Now we are going to see Monday 4 hours சொல்ல போகிறோம். மண்டே 4 hours பாருங்க. இது விட்டுடலாம். டேரெக்டாக 2 to 6 வந்துடலாம். இந்த 2 to 6 ஒன்றும் இல்லை. தென் 6 to 10 இதான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போதைக்கு இங்கே 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் கிடையாது. ஒன்று மார்க்கெட் இந்த எஃப்இஜிக்கு போனால் செல் பார்க்கலாம். இங்கே தான் இருக்கு. பட் சி அந்த ஹை டு லோ கைஸ் ப்ரீமியம். ஓகே, ஃபார் த ரீசன்ட் ஃப்ரைடே ஹை டு லோ மார்க்கெட் ரேட்டாக ப்ரீமியம் எடுத்திருக்கு. ஐ மீன் 0.5 டேப் ஆயிருக்கு. கோயிங் டு 1 hour. சரி, தெரியுதுங்களா? நான் சொல்றது ஃப்ரைடே ஹை டு லோ. அந்த ப்ரீவியஸ் டே ஹை தான் ஏமெக்கலாம் டே ஐஆர்னு சொன்னல, அந்த ஹை டு லோ போட்டிருக்கேன். எக்ஸாக்ட்லி இங்கே வந்து ஒரு 1 hour செல் ஃபேராடி கேப் இருக்கு. இப்படிதான் இருந்தது என்னுடைய வியூ. எப்போ? மண்டே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் பை ஆகி மேலே தான் போகணும். ஆனால் அது மண்டேவே போகுமா, டியூஸ்டே போகுமா, வெனஸ்டே போகுமான்றது யாருக்கும் தெரியாது. கரெக்டா? மண்டேவோட லோவை ஸ்வீப் அடிச்சுட்டு அவன் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் கூட வச்சுட்டு கிளம்பலாம். எப்படி வேணாலும் பண்ணும் மார்க்கெட். நமக்கு தேவை அங்கே என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட பயாஸ் கரெக்ட் தான். பட் அது எப்படி எப்படிலாம் போகும், கொண்டு போய் சேர்க்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்ததில்ல. நமக்கு அன்னைக்கு செல் ட்ரேட் மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. சி மேபி இங்கேருந்து ரெஃப்யூஜி ஆக்ட் ஆகிட்டு போகலாம், இல்லை இந்த லோ எடுத்துட்டு போகலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 15 minute டைம் ஃப்ரேமில் போயிட்டு எனிதிங் ஏஎம்டி ஆர் பேராடி கேப்ஸ், எம்எஸ்எஸ் எது நம்மளுக்கு அங்கே தெரியுதோ பார்க்கலாம். ஃபார் த செல் சைட். ஏன்னா 1 hourல மார்க்கெட் கரெக்டாக டேப் ஆயிருக்கு. வித் 0.5 ப்ரீமியமும் போயாச்சு. ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு இல்லை. நம்ம தாராளமாக டார்கெட் பண்ணலாம் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டாலே. சரி, ஒரு ஸ்வீட் பிஎஸ்எஸ் கலெக்ட் ஆயிட்டானா? இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பாருங்க, ரீட் பண்ணுங்க. அப்படியே இருக்கு. ஹெச்ஆர் ஒரு ஞாபகம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஸ்வீப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஏஷியன் லோ ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம இதில் வந்து எடுத்தோன்னே அதை டார்கெட் பண்ண வேண்டாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுவோம், இந்த 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி லோஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவோம். ப்ளஸ் டிடிஓ டார்கெட் பண்ணலாம். டிடிஓ டார்கெட்லாம் பண்ணலாம். சரிங்களா? வெறுப்பாங்க 12 AM அதெல்லாம் டார்கெட் பண்ணலாம், நம்ம தப்பு கிடையாது. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் வந்து பிஎஸ்எல்சி எடுத்துட்டு பைக்கு கொடுத்துதா? கிடையாது. செல்லு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி செல்லு ஸ்டார்ட் ஆச்சு? அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த 9:30 AM. காமிக்கிறோம் பாருங்க. நோ எஃப்இஜி, ஐ மீன் எஃப்இஜி என்ட்ரி, ஐஎஃப்இஜி என்ட்ரி, ஓபி என்ட்ரி எதுவும் கிடையாது. மார்க்கெட் ஒரு கிளாரிட்டியான அக்யூமுலேஷனை மேனிபுலேஷன் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது. டைரக்ட் செல்ஸ்
இப்படிதான் இருந்தது அன்னைக்கு. சரிங்களா? ஸோ எனக்கு இந்த என்ட்ரி வந்து செட் ஆகலை. நான் வந்து ரீடேப் ஆனால் தான் எடுப்பேன். மார்க்கெட் ஆர்டர்ஸில் பெருசு போட மாட்டேன். நல்ல பயாஸ் தான். ஐ மிஸ் தட் என்ட்ரி. நான் எய்ம் பண்ணது பைஸ் தானே. சரிங்களா? எனக்கு வந்து மார்க்கெட் பை ஆகிட்டு மேலே டே ஐஆர்எல் போகணும். ஸோ எக்ஸாக்ட்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பாருங்க, டிடிஓ ஸ்வெப்ட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஃபேராடி கேப் இருக்கு. சரியா? அதுல இருந்து 10 o'clock கனெக்ட் பண்றேன் லோவர்லோ. நான் கீழே தான் கைஸ் எஸ்எம்டி பார்க்குறேன். அதை கொஞ்சம் நோட் பண்ணணும். நிறைய பேர் கீழே இல்லாமல் எஸ்எம்டி பார்த்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. தென் சி இங்கே டிடிஓல இருந்து 10 o'clock கனெக்ட் பண்றேன். இது ஹையர் லோ, இது லோவர் லோ. ஓகே. ஸோ இப்போ என்னோட எய்ம் என்ன தெரியுமா? 15 மினிட்ல ஒரு ஃபேராடி கேப் கிரியேட் ஆச்சு செல்லுக்கு. பார்த்தீங்களா? அது வரைக்கும் மார்க்கெட்டோடைய ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். இது ஏஎம்டி பிளஸ் எஸ்எம்டி தேர்ட் மேக்ரோஸ் எல்லாம் கம்பைன் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ட்ரேட் போறேன். என்ன கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். தென் 1 minute. That's it. Come on. இல்லை பாருங்க, எஸ்எம்டி அங்கே பார்த்தாச்சு. 1 minute எக்ஸிகூஷன் டைம் ஃப்ரேம் தான் நான் எஸ்எம்டி காமிக்கிறேன். அதையும் பாருங்க. சரி, higher low, here lower low, accumulation, manipulation with the MSS FEG tap entry. எக்ஸாக்ட்லி என்ன டைம் பாருங்க, 10:50 மேக்ரோஸ். இது ஆல்ரெடி ஸ்வீப் ஆன கேண்டில். ஸோ அந்த கேண்டில் ஒரு லோ வரைக்கும் நான் எஸ்எல் இருக்கணும் அவசியம் இல்லை. அது மேலே நான் வந்து டைட்டாக வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அந்த 15 minute டைம் ஃப்ரேமோடைய எஃப்இஜி வரைக்கும் தான் நம்ம எய்ம் பண்ணுறது. 3RR கம்ஃபர்டபுள் 3.2 RR 3RR சிம்பிள். 10:50 to 11:03 10:50 to 11:10 செகண்ட் மேக்ரோ டைமிங்ஸ். இந்தியன் டைம்ல 8:28 8:40 அந்த டைமிங் வரும் நைட். ஓகே, பர்ஃபெக்ட் என்ட்ரி. இது செல்ஸும் நல்ல என்ட்ரி தான், இந்த பைஸும் என்னோட வியூவில் பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஸோ தட்ஸ் இட். இது மட்டும் தான் மண்டே நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. பர்ஃபெக்டாக மார்க்கெட் அதை கொடுத்து முடிச்சது. ஸோ மண்டே போத் த சைட்ஸ் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துருக்கலாம். தென் டியூஸ்டே ஓவர் நைட் ஆனாலும் நடக்கும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா செல் ஆகி முடிஞ்சது. பியூட்டிஃபுல் செல்ஸ். ரைட் கைஸ், நம்ம எடுத்து இந்த லெவல் வந்து சஸ்டைன் ஆகல. மார்க்கெட் அங்கேருந்துலாம் பை ஆகல, திருப்பி ஃபுல்லாக செல் ஆகிட்டு தான் போச்சு. சரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம டியூஸ்டே ட்ரேட் பண்ண போகிறோம். மண்டேவோட லோவையும் மண்டேவோட ஹையர் மார்க் பண்ணு. ப்ரீவியஸ் டே ஹை, தென் ப்ரீவியஸ் டே லோ, ஆல்சோ ப்ரீவியஸ் டே லோ, then previous day high, day IR. ரைட்டா? இப்போ நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு டியூஸ்டே 4 hours என்ன பண்ணிருக்கு? டியூஸ்டே மார்க்கெட் 4 hours ஓப்பன் ஆகும் போதே ப்ரீவியஸ் டேவோட லோவை எடுத்தாச்சு. லோ எடுத்து ஒரு ஸ்வீப் அடிச்ச மாதிரி எடுத்திருக்கான். சரிதா? நல்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்ச மாதிரி பை பண்ணி சூப்பராக எடுத்திருக்கு மார்க்கெட்டை. அட் த சேம் டைம் இஎஸ்ஐ பாருங்க, அதே செட்டப் தான். நல்லா ஸ்வீப் பண்ணி சூப்பராக முடிஞ்சிருக்கு. போத் த பேர் அட் த எஃப்இஜி 4 hour எஃப்இஜி 4 hour எஃப்இஜி டேப் ஆயிருக்கு. எதில்? இஎஸ்ல டேப் ஆயிருக்கு. இதுக்கு மேலே என்ன கன்ஃபர்மேஷன்? இங்கே டேப் ஆகல. பிடிஆர் எஸ்எம்டி ஆயிடுச்சு, இங்கே டேப் ஆகல. சரிங்களா? பட் பர்ஃபெக்டா இருக்குல்ல. டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்லுக்கு மார்க்கெட் போகணும். இது வரைக்கும் போனால் என்னோட டார்கெட் முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து நான் செல்லு பார்க்குறோனோ இல்லையோ அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பை ஆகணும். ஸோ மண்டேவோட லோவை ஏஷியன் கேண்டில் ஆணைய டியூஸ்டே ஸ்வீப் பண்ணி 4 hour எஃப்இஜி வச்சு கரெக்டாக டேப் பண்ணிருக்கு. இஎஸ்ல 2 to 6 கேண்டில் இங்கே டேப் பண்ணலை. தட்ஸ் இட். இதுவே எஸ்எம்டி தான் நம்மளுக்கு. சரிங்களா? இப்படி இருக்கும். பிடிஆர் எஸ்எம்டியா இருக்கும். இது இல்லைனா கூட நான் எஸ்எம்டி கூட காமிக்கிறேன், ஆனால் இதான் எஸ்எம்டி. ஓகே, தென் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறது அந்த 6 to 10 கேண்டில் லாஸ்ட் ஆஃப் அன் அவர். தென் இந்த 10 to 2 கேண்டில் ஃபர்ஸ்ட் 1 hour மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்.
1 hours போகிறோம். 8 o'clock வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருந்துன்னு செக் பண்ணலாம். சி நம்ம எங்கே இருக்கோம், ஒரு 1 hour ஃபேராலி கேப்பில். இப்போ நான் இந்த 4 ஹவர்ஸ்ல இருந்து இந்த 1 hour ஃபேராலி கேப் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன இருக்கும் 1 hour ஃபேராலி கேப், ஆனால் மார்க்கெட்டை பற்றி எந்த 1 hour இருக்குது, இது உள்ள தானே இருக்குது. ஸோ இந்த 1 hour ஃபேராலி கேப் மார்க் பண்ணிக்கலாம். ஒன் ஹவர் ஃபேராலி கேப் மார்க் பண்ணியாச்சா, ஃபைன். இதில் இந்த 8 o'clock 8 o'clock பர்ஃபெக்டாக ஒரு இன்டெசிசிவ் கேண்டிலாக இருக்குது. ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் ஃபுல்லாக கன்சல்டேஷன்லேயே தான் இருக்கான். கன்சல்டேஷன் இல்லாமல் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, மார்க்கெட் கன்சல்டேஷனில் இருக்கு, ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே வந்து நல்ல ஈக்குவல் லோஸ் பெண்டிங்கில் இருக்குல்ல. ஸோ செல் எடுத்துட்டேன் 9:30 ஓப்பன் ஆன உடனே. என்னோட எய்ம் ப்ரீவியஸ் ஆகி போய் டிஆர்எல் தான் போனோம், ஆனால் நான் செல் எடுத்து ஒரு லாஸ் பண்ணிட்டேன் டியூஸ்டே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கலாம், திருப்பி செல்லு கிடைச்சது, பட் எஸ்எம்டி இல்லாமல் பார்த்துட்டு அகைன் லாஸ். ஸோ டியூஸ்டே என்னோட இந்த லாஸ், பட் என்னோட செட்டப் வரத்துக்கு முன்னாடியே ரூலை நான் பிரேக் பண்ணி லாஸ் பண்ணதுனால என்னோட செட்டப் வந்தோம் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. சரி, அப்படி என்ன நான் பண்ணியிருக்கேன் நான் ஷோ பண்ணுறேன். 15 minutes. ஆக்சுவலாக நிறைய பேர் அன்றைக்கி பைவியூஸ்லையும் பிடிச்சிருந்தாங்க. அந்த பைவியூ எனக்கு இல்லை, எனக்கு ஈக்குவல் லோஸ் நான் பார்த்ததுனால. ஓகே, 9:30 தான் 9:30. ஓகே, 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது பைவியூஸ் படி 15 minutes எதுவும் கிடையாது, 5 minutes பார்க்கலாம். இப்போ பாருங்க 9:30 ஓபி பரவாயில்ல கேப் ஐஎஃப்இஜி எல்லாமே இருக்கு. 9:30 ஸ்டார்ட் ஆச்சு. சரியா, கொஞ்சம் 1 minute. ஓகே, சி நான் அடுத்த என்ட்ரி சொல்கிறேன் கைஸ். எக்ஸாக்டாக இந்த ஹையை ஸ்பீட் பண்ணானுங்களா, ஸ்பீட் பண்ண உடனே இங்கே ஒரு ஐஎஃப்இஜி வச்சிருக்கா, இந்த ஐஎஃப்இஜியில் க்ளோஸ் வச்சுது செல் கேண்டில். உடனே இந்த கேண்டில் ஓப்பன் பண்ண என்ட்ரி போட்டேன். உடனே போய் எஸ்எல் வச்சிட்டேன், அவ்வளோ நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதே எஃப்இஜியை தான் நான் எங்கே செல் எத்தணும் அதே என்ட்ரி வந்து பை எடுத்து மார்க்கெட்டில் நிறைய பேர் பை பிடிச்சிருந்தாங்க. எனக்கு பை வியூ கிடையாது டியூ டு ஈக்குவல் லோஸ். இந்த மாதிரி லோஸ் அது இல்லாமல் லோ இந்த 3 லோவர் ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லுவானாங்களே, அதை எடுக்கும் நான் பார்த்தேன். பட் மார்க்கெட் அதை எடுக்காமல் நல்லா மேலே போயிட்டு ப்ரீவியஸ் டே ஹை எடுத்தது. சரி, ப்ரீவியஸ் டே ஹையை எடுத்துட்ட உடனே எஸ்எம்டியை பார்க்காம திருப்பியும் இந்த பை ஃபேராலி அப்போ மார்க்கெட்டிங் செல்லா க்ளோஸ் ஆச்சுன்னு என்ட்ரி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்து எஸ்எல் அடிச்சது, வெளியே வந்தாச்சு. அதுமாதிரி நிறைய கன்சல்ட் ஆகிட்டு நானே எக்ஸிட் ஆகிட்டேன் எஸ்எல்டிக்கு முன்னாடி. சரி, நம்ம என்ன பண்ணிருக்கணும், எஸ்எம்டிக்காக வெயிட் பண்ணிருக்கணும். நோ எஸ்எம்டி நோ ட்ரேடுன்றத ஃபாலோ பண்ணியிருந்தா அன்னைக்கு இன்னும் லாஸ் ஆகிருக்கும், ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ எஸ்எம்டி வச்சுட்டதுக்கப்புறம் பாருங்க, இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ட்ரேட். இதான் பக்கா ட்ரேட். எய்மிங் 9:30, எப்பவுமே 9:30 லோஸை டார்கெட் பண்ணுவேன். இந்த டிடிஓ 9:30 லோஸ் எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதான் டார்கெட் பண்ணுவேன். ஓகே, 9:30 லோஸ் டார்கெட். இதான் நம்ம டிபி சூப்பர் 5 ஆர் ட்ரேட். ஃபைன், மீன் 4.5 ஆர் பர்ஃபெக்ட் ட்ரேட் இது. சரியா, பிஎஸ்ல நல்லா அந்த 9:30 லோஸை ஃபுல்லாக ஸ்பீட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பானுங்க. எவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய டியூஸ்டே என்ட்ரி. ஆனால் டியூஸ்டே மார்க்கெட் பார்க்கறதுக்கு நல்ல பையில் போய் தான் முடிஞ்சிருக்கும், அது அப்புறம் தான் போயிருக்கு. தெரியுதுங்களா, 12 ஆஃப்டர் போயிருக்கு. அதனால தான் உங்களுக்கு கேண்டில் பார்க்க பயங்கர பைஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் இட். அகைன் கோயிங் டு டே டைம் ஃப்ரேம். வெனஸ்டே ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டடாக இருந்தது கைஸ். என்னன்னா, நம்ம செஷனுக்கும் ட்ரம்ப் பேச போகிற ஸ்பீச்சுக்கும் ரொம்ப டைம் டிஃப்ரென்ஸு. அவன் பேச போகிறது நைட் 11, நம்ம ட்ரேட் பண்ண போகிறது மார்னிங் 11, 12 hours முன்னாடி தான். இருந்தாலுமே பெருசாக மொமெண்டம் இல்லை, மார்க்கெட் கரெக்டாக போயிட்டு டே ஐஆர்எல்லாம் உட்காந்துருச்சு. பாருங்க, டே ஐஆர்எல் இது. இந்த டே ஐஆர்எல் தான் மார்க்கெட் இருந்தது எக்ஸாக்ட்லி ஆனஸ்டே. ஓகே, 4 hours போகலாம். இந்த 4 hours நல்ல புள்ளி சிக்னேச்சர், கொஞ்சம் கூட செல் ஆகிற மாதிரி இல்லை. இது எதுன்னு எல்லாமே புள்ளி சிக்னேச்சர். சரி, நான் கூட என்ன பி ஸ்டாக்ஸ் ஓகே ஆகிடும் போன்னு நினைச்சேன்.
அதான் சொல்லுவானுங்கல்ல, பை அட் த ரூம் செல் அட் த நியூஸ். அது கரெக்டா இருந்தது. நியூஸ் அடிச்சோடனே பயங்கர செல்லு. பாருங்க, 18, 22, இந்த 2 to 6 எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பையாவே இருந்தது மார்க்கெட்ல பார்க்க. சரியா, ஈவன் அன்னைக்கு செஷனுமே பையில தான் முடிஞ்சது. அதுவும் பிஎம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த சாரி, பிஎம் இல்லை, 10 o'clock. தென் ஒன் ஹார்ஸ் போகலாம். சரி, லாஸ்ட் 2 to நீங்க பாருங்க, இதுவும் இருந்தது. 1 hour ஃபெராரி அப்பயும் மார்க் பண்ணாங்க. ஈவன் நான் ட்ரேட் பண்ண போகிறதே செல்லு உள்ளார இருந்தாலுமே பரவாயில்ல, மார்க் பண்ணி தான் வச்சிருந்தேன். 5 o'clock, 6, 7, 8, 8. ஸோ எய்ம் எப்படி இருந்ததுன்னா, இன்கேஸ் இந்த இடத்துல மார்க்கெட்டில் செல்லு இருந்தா இருக்கலான்னு. ஏன்னா டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்ல இருக்கேன். என்னதான் நான் வந்து இங்கே பைஎஃப்ஐ மார்க் பண்ணாலும் ப்ரீமியம்ல இருக்கும்போது செல்ஸ் தானே தோணும். ஸோ ஓகே, மார்க்கெட் செல் ஆகிடுன்ற மாதிரி தான் என்னோட எய்ம் இருந்தது. ஆனால் மார்க்கெட் செல்லே ஆகல கடைசி வரைக்கும். எஸ்எம்டியும் வந்து பைக்கு தான் செட் ஆச்சு. பாருங்க, தெரியுதுங்களா? லோவர் லோ, ஹையர் லோ, பைக்கு தான் எஸ்எம்டி இருந்தது. ஸோ அப்படியே என்னோட வியூ மாற்றிக்கிட்டேன். செட் ஆகாது, வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. தென் டியூ டு அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனால வெனஸ்டே என்னால் ட்ரேட் பண்ண முடியல. பட் என்னோட வியூ என்னவா இருக்கும்னா, நான் இருந்ததுன்னா நோ ட்ரேட் டேவாக தான் இருக்கும் எனக்கு. சி 8:45 முடிஞ்சிட்டோம். பட் என்ன பண்ணியிருக்கான், பிஎஸ் அதை தேர்த்துட்டான். எஸ்எஸ்எல் பெண்டிங் தான் யோசிப்பேன். நான் சீரியஸாக நான் தான் யோசிப்பேன். என்னடா எஸ்எஸ்எல் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் எஸ்எம்டி பார்த்துட்டு செல்லுக்கு எஸ்எம்டி இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் பைக் எஸ்எம்டி இருக்கு, செல்லுக்கு எஸ்எம்டி இல்லை. ஸோ அப்போ நான் செல்ஸ் எடுக்க முடியாது. என்னோட மொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ எஸ்எம்டி எந்த பக்கம் இருக்கு, லிக்விடிட்டி எந்த பக்கம் இருக்கோ அதான் நான் எய்ம் பண்ண முடியும். லிக்விடிட்டி இருந்தாலுமே எஸ்எம்டி சப்போர்ட் பண்றது பைக்கு, ஸ்ட்ரக்சரும் ஹையர் ஐ தான் மேக் பண்ணிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி 9:30 அதான் பண்ணுது. பாருங்க, இந்த பாருங்க, 9:45, இது 9:30, 9:30லேருந்து 9:45 கீழே. இங்கே இதோ 9:30லேருந்து 9:45 மேலே. நான் 1 மினிட் போய் காமிக்கிறேன். பாருங்க, இந்த எஸ்எம்டி மேக் பண்ணானா இதுதான் வியூ வந்திருக்கும். மேபி ஒரு சில பேர் கேட்பீங்க, இந்த ஃபீச்சர் நீங்கள் செல்ஸ் பார்க்கல. ரொம்ப சிம்பிள் கைஸ், எனக்கு அங்கே எஸ்எம்டி இல்லை, அவ்வளோதான். 1 ஹவரும் பைக் தான் சப்போர்ட் பண்ணுது, தெரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் எய்ம் தான் 9:30 ஐஸ். 9:30னா அதான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த செஷன் ஐஸ் டிஆர்ஆர். ஏன்னா இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கே தெரியல நான் உள்ள இருக்கும்போது. ஏன்னா லோ ப்ராபிலிட்டி டேவா இருக்கு. டிபி ஹிட், பட் லோ ப்ராபிலிட்டி. 10:22 கிட்ட இருக்கு. கரெக்டாக மேக்ரோஸ் 9:52. அந்த ஒரே ரீசன்னால வேணா என்ட்ரி எடுக்க போயிருக்கும், மேக்ரோஸ்ன்றதுனால. அவ்வளோதான். இதுதான் வெனஸ்டே, இது விட்டுடலாம். தென் கோயிங் டு தேர்ஸ்டே. சீரியஸ்லி தேர்ஸ்டே ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகிடும். வெனஸ்டே, ஃப்ரைடே வேற, குட் ஃப்ரைடே, மார்க்கெட் எதுவும் இருக்காது. இந்த எய்மோட தான் நான் தேர்ஸ்டே பார்த்தேன். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகும்னு சொல்றதுக்கு காரணம் 21 ஒரு பெரிய ஃபால், 21 PM. அதுதான் ஏஷியன் மார்க்கெட் தேர்ஸ்டேக்கு. சரி, ட்ரம்ப் இந்த மாதிரி சொன்னதுனால பெரிய ஃபால் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே மொமெண்டம் இருக்காதுன்னு பார்த்தேன். சூப்பர் மொமெண்டம் இருந்தது தேர்ஸ்டே. இங்கே டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் கிரியேட் ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, கரெக்டாக இந்த எஃபிஜியை மார்க் பண்ணாங்களேன். ஒன்னாதே இந்த எஃபிஜி தான். ஒரு 1 ஹவர்ல எஃபிஜி, அந்த 4 ஹவர்லையும் பார்த்தீங்கல்ல ஸ்வீப் அடிச்சிருக்கோம் கேண்டில். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த ரிஜெக்ஷன் அதுன்னு எல்லாமே நல்ல ரிஜெக்ஷன். ஓகே, சி 9 o'clock கேண்டில் பர்ஃபெக்டாக போச்சு. நீங்கள் இந்த 9 to 10 விட்டுட்டு 10 AM PO3 எடுத்திருந்தா கூட நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? 15 மினிட்ல காமிக்கிறேன் எப்படி நம்ம 9 AM உள்ள போகிறது. இதுதான் ப்ரீ மார்க்கெட்லேயே எடுக்கிறது. இந்த மாதிரி டேஸ் மட்டும்தான் எல்லாமே அலைன்மெண்ட் ஆகணும்.
எஸ்எம்டி இங்கேயே இருக்குது. 9:30 எப்பவுமே நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது பாருங்க, 8:15 to 9:30, ஆல்சோ 8:15 to 9:30. 9:30 எப்போவுமே நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன் ப்ரோ இங்கே அதை சொல்கிறீங்க? 1 2 3 4 1 ஹவரை கன்சிடரேட் ஆயிருக்கு. ஸோ மேனிபுலேஷன் பண்ணிட்டு தான் அவன் டிபி அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிபி இது, இது செகண்ட் டிபி, தென் தேர்ட் டிபி வந்து டேட்டா ஐஸ். அதான் செகண்ட் டிபி இருக்கணும், அதனால சேஃப்டிக்கு வந்து பார்ஷியல் டிபி. 1 minute. ஆனால் சீரியஸாக இதுக்கு முடிஞ்ச பிறகு என்ட்ரி எக்ஸிட் ஆகிறது மேலே இல்லைனா ஒரு நல்ல பார்ஷியல்ஸை புக் பண்ணிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது நல்லது, ஃபுல்லாக உட்காந்துட்டு இல்லாமல். easy simple trade. You can see accumulation, manipulation, distribution. எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? வெரி சிம்பிள். வாட் திஸ் ஐஎஃப்இஜி கிராஸ் ஆனோன்னு என்ட்ரி எடுத்துருக்கு. நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், ஐஎஃப்இஜி கிராஸ் ஆனோன்னு நெக்ஸ்ட் கேண்ட் ஓப்பனில் போகிறது நல்லது. எல்லா நேரமும் மார்க்கெட் கம்பல்சரி வந்து அந்த ஐஎஃப்இஜி ரீடேப் பண்ணிட்டு போகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. டேப் பண்ணோம், டேப் பண்ணாமல் போவோம். எது ப்ராபபிலிட்டி அதிகம்? ஐஎஃப்இஜி முடிஞ்சோம் டேரக்டா என்ட்ரி அடிச்சிங்களா, என்ட்ரி எடுத்தாச்சுன்னு அர்த்தம். நீங்க டேப் பண்ணணும்னு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா பண்ணாம போயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது. இதான் நீங்க என்ட்ரி. என்ட்ரி டைம் 9:46, டிபி ரீச் டைம் 10:16, half an hour 5 hour and half. மண்டே நல்ல ட்ரேட், டியூஸ்டேவும் நல்ல ட்ரேட், தென் தேர்ஸ்டேவும் நல்ல ட்ரேட். மண்டே ஒரு 3 hour பைஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் செல்ஸ் கிடையாது மண்டே, 3 hour பைஸ். தென் இது ஒரு 4.5 7.5 hour. இது இல்லாமல் டியூஸ்டே ஒரு செல்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 9:30 எய்ம் பண்ணோம், 4.5 hour, 4.5 4.9 + 3 12 hour கைஸ். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணாலே போதும். ஸோ இதில் வந்துச்சு டியூஸ்டே இந்த செல்ஸ் நல்ல ட்ரேடிங் வீக் இது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் ஏஎம்டி டைமிங் தென் எஸ்எம்டி இதை தான் யூஸ் பண்ணுறேன். டைமிங்னா நான் 9:30 11 மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிப்பேன். எஸ்எம்டி பார்ப்பேன், ஏஎம்டி பார்ப்பேன், வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். தட்ஸ் இட் கைஸ். இது வரையும் பார்த்து நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்க. ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் பெரிய ரேஞ்சில் இருந்தால் ஓகே, குட்டி ரேஞ்சில் இருந்தாலும் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, டேக் கேர். வில் see you next week.